இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 1-2 வசனங்கள். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட சரையனை, பயப்படாது. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், ஆண்டவர் சொல்கிறார், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, இஸ்ரவேலே கேள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே என்று. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் போதுமானவராக இருந்து நம்மை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். பிரியமானே, நாம் கலங்குகிற வேலை உண்டு, பயப்படுகிற வேலை உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகி யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், பயப்படாதே என்று சொல்கிறார். பிரியமானே, உடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பயங்கள் மாறி போகும். ஆண்டவர் சொல்கிறார், ஏசாயா 43 வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவேன், உன் சன்னதி மேல் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். உடைய வறண்டு போன வாழ்க்கையை இன்று செழிப்பாய் மாற்றப் போகிறார். உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். உடைய கண்ணீரை துடைக்க போகிறார். உடைய ஏக்கத்தை நிறைவேற்ற போகிறார். நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இப்போது யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புத அடையாளங்களை செய்வீராக. வறண்டு போன வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றுவீராக. கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.